வணக்கம். இது கிரைம் டைம். நான் மகாலிங்கம் பொன்னுசாமி. முகநூல் நட்பை நம்பும் இளம் பெண்களுக்கு ஓர் எச்சரிக்கை. சமூக வலைதளங்கள் மூலம் பழகும் நபர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் மாணவிக்கு நேர்ந்த கொடூரம் அபாயத்தை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது. 7 பேர் கொண்ட கும்பல் மாணவிகளை ஏமாற்றியது எப்படி? கல்லூரி மாணவியிடம் நண்பனை போல் நடித்து காரில் கடத்தி பாலியல் தொந்தரவு செய்து ஆபாச படத்தை எடுத்த கும்பலை சேர்ந்தவர்கள் இவர்கள். இந்த கும்பலால் 60 பெண்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் கூறுகின்றனர். இவர்கள் சிக்கிய சம்பவம் பொள்ளாச்சி வட்டாரத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கும்பல் போலீசாரிடம் சிக்கியது எப்படி? முக்கிய குற்றவாளி திருநாவுக்கரசு தப்பியது எப்படி? பொள்ளாச்சியில் வசதி படைத்த குடும்பத்தை சேர்ந்த பள்ளி கல்லூரி மாணவியர் மற்றும் இளம் பெண்களிடம் ஒரு கும்பல் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் மூலம் நட்பாக பழகி அவர்களை காரில் கடத்தி சென்று பாலியல் தொந்தரவு செய்து அதை ஆபாசமாக படம் எடுப்பதாகவும் அவர்களிடம் பணம் பறிப்பதாகவும் போலீசாரிடம் புகார்கள் குவிந்துள்ளன. இதையடுத்து போலீசார் தங்கள் கண்காணிப்பை தீவிரப்படுத்தினர். இந்த நிலையில் பொள்ளாச்சியை சேர்ந்த 19 வயது கல்லூரி மாணவி ஒருவர் தனது பெற்றோருடன் பொள்ளாச்சி கிழக்கு காவல் நிலையத்தை அணுகியுள்ளார். தன்னை ஒரு கும்பல் காரில் கடத்தி சென்று பாலியல் தொந்தரவு கொடுத்ததாகவும் செயினை பறித்ததாகவும் புகார் அளித்துள்ளார். மாணவி சொன்ன அடையாளத்தின்படி போலீசார் தேடலை தீவிரப்படுத்திய போது செவ்வாய்க்கிழமை அதிகாலை ஜோதி நகர் பகுதியில் காரில் வந்த சதீஷ், சபரிராஜன் மற்றும் வசந்தகுமார் ஆகிய 3 இளைஞர்களை போலீசார் பிடித்தனர். காவல் நிலையத்தில் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் சின்னம்பாளையத்தை சேர்ந்த செந்தில், நல்லப்பா லே அவுட்டை சேர்ந்த பாபு, ஆச்சிப்பட்டியை சேர்ந்த மணி மற்றும் வசந்த் ஆகியோர் சிக்கியுள்ளனர். இவர்களிடம் நடத்திய விசாரணையில் திடுக்கிடும் தகவல்களை வெளியிட்டுள்ளனர். மாக்கினாம்பட்டியை சேர்ந்த பினான்சியர் கனகராஜன் என்பவரின் மகன் திருநாவுக்கரசு, எம்ஜிஆர் நகரை சேர்ந்த சபரிராஜன், சூளேஸ்வரன் பட்டியை சேர்ந்த சதீஷ், பக்கோதிபாளையத்தை சேர்ந்த வசந்தகுமார் ஆகியோர் நண்பர்கள். பாதிக்கப்பட்ட கல்லூரி மாணவியும் எம்ஜிஆர் நகரை சேர்ந்த 25 வயது சபரிராஜனும் ஃபேஸ்புக் மூலம் நண்பர்களாக அறிமுகமாகியுள்ளனர். இந்நிலையில் மாணவியை நேரில் சந்தித்து பேச விரும்பியதாக சபரிராஜன் நாடகமாடி உள்ளார். அதை நம்பிய மாணவியும் சம்மதிக்க கடந்த 12ஆம் தேதி பொள்ளாச்சியை அடுத்த ஊஞ்சவேளாம்பட்டி என்ற கிராமத்திற்கு வரும்படி சபரிராஜன் அழைத்துள்ளார். 12ஆம் தேதி மதிய உணவு இடைவேளையின் போது கல்லூரியிலிருந்து வெளியே வந்த மாணவி ஊஞ்சவேளாம்பட்டிக்கு வந்துள்ளார். அங்கு காரில் சபரிராஜன் இருந்திருக்கிறார். காரில் ஏறும்படி அவர் அழைக்கவே மாணவியும் காரில் ஏறியுள்ளார். காரை திருநாவுக்கரசு ஓட்ட முன் இருக்கையில் சதீஷ் என்ற இளைஞரும் பின் இருக்கையில் சபரிராஜனுடன் வசந்தகுமார் என்ற இளைஞரும் இருந்தனர். சிறிது தூரம் காரை ஓட்டிச் சென்ற திருநாவுக்கரசு ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் காரை ஓரம் கட்டினார். அப்போது பின்னிருக்கையில் இருந்த சபரிராஜன் கல்லூரி மாணவியின் ஆடையை பலவந்தமாக அகற்றியுள்ளார். இதை முன்னிருக்கையில் இருந்த சதீஷ் தனது செல்போனில் படம் பிடித்துள்ளார். இந்த காட்சிகளை மாணவியிடம் காட்டிய சபரிராஜன் தங்கள் 4 பேருடனும் உல்லாசமாக இருக்க வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் வீடியோ காட்சிகளை சமூக வலைதளங்களில் வெளியிட்டு விடுவதாகவும் மிரட்டியுள்ளார். மாணவி மறுத்து போராடவே மற்ற இருவரும் மாணவியின் கையை பிடித்துக் கொள்ள சபரிராஜன் மாணவியின் 1.5 சவரன் செயினை பறித்துள்ளார். பின் கார் செல்லும் வழியில் பாதியில் இறக்கிவிட்டுவிட்டு அந்த கும்பல் தப்பி ஓடிவிட்டது. இந்த கும்பலால் இதே ரீதியில் இதுவரை 60 பெண்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தொடர்பான வீடியோக்களை இந்த கும்பல் வைத்து மிரட்டி வந்ததாகவும் கூறப்படுகிறது.
இளம்பெண்களை வந்து காதல் நாடகம் நடத்தி பலாத்காரம் செய்து அவர்களுடைய பெற்றோர்களிடம் வந்து பணம் பறிச்சதா இன்னைக்கு காவல்துறை 4 பேரை கைது செஞ்சிருக்காங்க. ஆனால் கிட்டத்தட்ட 60 பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நான் ஒரே ஒரு பொண்ணு தான் வந்து இப்போ புகார் கொடுத்ததா சொல்கிறாங்க. காவல்துறை தான் சொல்கிறாங்க 60 பெண்கள் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 250 வீடியோ இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுவரைக்கும் முக்கியமான குற்றவாளிகள் கைது செய்யப்படலை. அந்த முக்கியமான நபர்கள் யாருங்கிறது எங்களுக்கு தெரியும். இந்த வழக்கில் போலீசாருக்கு முன்கூட்டியே தகவல் தெரிந்திருந்தும் உரிய நடவடிக்கை எடுக்காமல் காலம் தாழ்த்தியது ஏன் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. காவல்துறை வந்து 16/2 வந்து 2019 வந்து இந்த வீடியோ கையில் கிடைச்சிருக்குது. அது உதவி ஆய்வாளர் டவுன் ஸ்டேஷன் உதவி ஆய்வாளர் வந்து ராஜேந்திர பிரசாத் தான் அதை விசாரிச்சிருக்காரு. முறையாக அவர் விசாரிக்கல. ஆய்வாளர் நடேசன் கிட்டமே டிஎஸ்பி ஜெயராம் கிட்ட போன பின்னாடி தான் இந்த நடவடிக்கை வந்து உண்மையாக நடந்திருக்குது. இது மேலதிகாரிகள் தலையிட்டு சம்பந்தப்பட்ட நேர்மையான அதிகாரிகளை விசாரணைக்கு உட்படுத்தி யார் குற்றம் செய்தார்களோ அவர்களை வந்து பொதுமக்களே புகார் செய்யாட்டியும் கூட இவங்களே நேரடியாக நடவடிக்கை எடுத்து கைது செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன். அப்படி அரசியல் தலையிட்டிருந்து ஆளுங்கட்சி பிரமுகர்களை கைது செய்யப்படவில்லைன்னா நாங்கள் அவங்களோட பேரை போட்டு போஸ்ட் அடித்து பொதுமக்களை திரட்டி போராட்டம் நடத்துவோம். காட்டு மிராண்டிகள் யாராக இருந்தாலும் காவல்துறை இவர்கள் மீது இவர்கள் பின்னால் இருக்கக்கூடியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் சொல்ல போனால் இங்கே நீதிமன்ற வளாகத்திலிருந்து சொல்வதால் இங்கே நியாயமான வழக்கறிஞர்கள் நிறையாக இருக்கிறார்கள். இந்த மாதிரி ஒரு சமூக விரோதிகளுக்கு காட்டு மிராண்டிகளுக்கு நீதிமன்றத்தின் மூலமாக இவர்கள் விடுதலை பெற்று தர வேண்டும் என்ற எண்ணம் வழக்கறிஞர்களுக்கு வரக்கூடாது. வழக்கறிஞரும் மனமூர்ந்து வழக்கறிஞர் சங்கத்தின் மூலமாக ஒட்டுமொத்தமாக சில மாநிலங்கள் நடைபெறுகிற போது இந்த மாதிரி வழக்குகள் வரக்கூடியவங்க நாங்கள் நீதிமன்றத்தில் வாதாட மாட்டோம் என்று வழக்கறிஞர் நிறைய பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நல்ல வழக்கறிஞர்கள் மத்தியில் பொள்ளாச்சி சேர்ந்த வழக்கறிஞர்களும் இந்த மாதிரி ஒரு சமூக செயலை செய்யக்கூடிய எந்த மாணவி செய்தாலும் இது தவறான ஒரு குற்றம். யாராக இருந்தாலும் இந்த குற்றவாளிகளுக்கு நீதிமன்றத்தில் நீதி கேட்டு வாதாடக்கூடாது என்கிற கோரிக்கை நாங்கள் வைக்கிறோம். இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான திருநாவுக்கரசு என்பவர் தலைமறைவாகி இருப்பதால் அவனை போலீசார் தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர். இச்சம்பவம் பொள்ளாச்சி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருநாவுக்கரசை பிடித்தால் பல திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வரலாம். மேலும் பொள்ளாச்சியை சேர்ந்த பல முக்கிய பிரமுகர்களின் மகன்களும் சிக்குவார்கள் என்றும் கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையம் வந்து புகார் அளித்தால் அவர்களை பற்றிய ரகசியம் காக்கப்படும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். அதே நேரம் இந்த வழக்கில் சில சந்தேகங்களும் எழுந்துள்ளன. போலீசாரின் பிடியில் இருந்து திருநாவுக்கரசு மட்டும் தப்பியது எப்படி? திருநாவுக்கரசின் நண்பர்கள் அவரது காருடன் சிக்கியது எப்படி? பொள்ளாச்சியின் முக்கிய பிரமுகர்கள் இதில் சிக்கிவிடக் கூடாது என்பதற்காக திருநாவுக்கரசு தப்பவிடப்பட்டுள்ளாரா? திருநாவுக்கரசின் காரில் கருப்பு நிற ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டுள்ளது. அதனால் காருக்குள் என்ன நடந்தாலும் வெளியில் தெரியாது. உயர்நீதிமன்ற உத்தரவின்படி பொள்ளாச்சி நகரில் இதுபோன்ற கருப்பு நிற ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டுள்ள கார்களை கண்காணித்து ஸ்டிக்கர்களை ஏன் அகற்றவில்லை? இந்த வழக்கில் தொடர்ந்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் பல முக்கிய புள்ளிகள் சிக்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.